மதுரையில இருக்க சென்ட் தாமரை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு எப்படி ரீச் பண்ணுன்ற வீடியோ தான் இது. இந்த சென்டர்ல மட்டும்தான் எடிக்யூட்டி சென்டரும் இருக்கும், டிசிஎஸ் அயான் சென்டரும் இருக்கும். ஒரே பில்டிங் தான். லெஃப்ட்ல வந்து எடிக்யூட்டியும், ரைட்ல வந்து டிசிஎஸ் அயானும் இருக்கும். இந்த காலேஜ்க்கு எப்படி போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க பஸ்ல இருந்து இறங்கி வந்த உடனே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே ஒரு ஆள் இல்லா ரயில்வே ட்ராக் இருக்கும். அதை நீங்க பார்த்து கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல கேட் எதுவுமே இருக்காது. யாரும் ட்ரெயின் வருது போறது சொல்லவே மாட்டாங்க. அதான் வேற கொஞ்சம் மேடா வேற இருக்கும். ஸோ பார்த்து போங்க. இப்போ இதுக்கு எப்படி வரணும்ன்ற பஸ் ரூட் சொல்கிறேன். வேறு ஊர்லேருந்து நீங்கள் மதுரைக்கு வரீங்கன்னா உங்களை கண்டிப்பாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விடுவாங்க. இப்போ நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும். ஏன்னா லோக்கல் பஸ் எல்லாமே பெரியார் பஸ் ஸ்டாண்டில் தான் வரும். மாட்டுத்தாவணியிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணுன்னா, நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த ஆர்க் இருக்குல்ல, என்ட்ரு ஆனோன்னு ஒரு ஆர்க் இருக்கும். அது பக்கத்துலேயே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து லோக்கல் பஸ்லாம் நிற்கும். அங்கே நிற்கிற லோக்கல் பஸ்ஸில் நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு எது போதோ அதில் ஏறி போயிடுங்க. அதுக்கப்புறம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போனோடனே தேர்ட் பிளாட்ஃபார்ம் போயிடுங்க. இப்போ நீங்கள் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம் போனோடனே நீங்கள் வந்து செக்காரூர் அணி அப்படின்ற ஊருக்கு போகணும். பஸ் நம்பர் 4855லாம் வந்து அந்த சென்ட் தாமரை காலேஜ்க்கு தான் போகும். அங்கே வந்து செக்காரூர் அணின்னு 2 ஊர் இருக்கு போல. நீங்கள் சென்ட் தாமரை காலேஜ்னு கேட்டுட்டு ஏறுங்க. சென்ட் தாமரை காலேஜ்னா சென்ட் தாமரை காலேஜுக்கு உள்ளே பக்கத்துலலாம் இறக்கி விட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஹைவேல போகிற வழியில இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணணும். இல்லைனா அங்கே ஏதாவது ஷேர் ஆட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஏறி போய்க்கலாம். எனக்கு வந்து ஷேர் ஆட்டோக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா கேட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஷேர் ஆட்டோலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நடந்து போய் தான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிட்டனும் வந்து உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2-3 ஷேர் ஆட்டோ நிற்கும். அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா கேட்பாங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் விட்டுருவாங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோ பிடிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்களும் திரும்ப 1 கிலோமீட்டர் நடந்து போங்க. நீங்கள் அந்த ஹைவேல நில்லுங்க. போகிற பஸ்ஸில் வந்து கை போட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே பஸ் ஸ்டாப் கிடையாது. இது வந்து ஒரு காலேஜ்ன்றனால இங்கே கேன்டீனுமே இருக்குது. இங்கே வடை, டீ, ஜூஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த எக்ஸாம் சென்டர் பக்கத்துலேயே ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அங்கே வந்து பெஞ்ச்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே உட்காந்து கூட படிக்கலாம். அங்கே நிறைய மரம் செடிலாம் இருக்கும். உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த எக்ஸாம் ஹால் பில்டிங்லேயே இருக்கும். மற்றவங்க யாராவது உங்க கூட வந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து காலேஜில் இருக்க ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து எக்ஸாம் நடக்கும். இங்கே வந்து ரைட் சைடு வந்து டிசிஎஸும், இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து எடிக்யூட்டி எஸ்எஸ்சி நடக்கும். தேனிக்கு போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த ஹைவே வழியாக தான் போகும். அதனால் நீங்கள் தேனிக்கு போகிற பஸ்ஸில் ஏறி கூட நீங்கள் கேட்டுக்கோங்க கண்டக்டர். ஏன்னா சில பஸ் வந்து இறக்கி விடுவாங்க, சில பஸ் இறக்க மாட்டாங்க. இந்த காலேஜுக்கு நீங்கள் இறங்குற இடம் வந்து செக்காரூர் அணி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வந்துடும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு இடம் காட்டியிருப்பேன். ஒரு பைபாஸ் போகும். அது பக்கத்தில் வந்து சென்ட் தாமரைன்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அங்கே தான் உங்களை இறக்கி விடுவாங்க. நீங்களே கண்டக்டர் கிட்ட சென்ட் தாமரை காலேஜுக்கு போகிற வழியில் இறக்கி விடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இறக்கி விடுவாங்க. அது ஒரு பஸ் ஸ்டாப் கிடையாது. கார் பார்க்கிங்லாம் வந்து காலேஜ்குள்ளே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ உங்களை வந்து ரோட்டில் வெளியே தான் விட சொல்லுவாங்க. இங்கே பைக்கில் வந்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்கும் உள்ள. ஸோ நீங்கள் உள்ளே பார்க் பண்ணிக்கலாம்.